பிரிட்டனில் உங்களுக்கு பிடித்தமான இல்லங்களை சொந்தமாக்கிக் கொள்ள எப்பொழுதும் நாடுங்கள் ஸ்ரீ எஸ்டேட் ஏஜென்ட் அக்கவுண்டன்சி அண்ட் டாக்ஸ். எங்களை மிக விரைவாக சந்திக்கும் போது நாங்கள் மிக விரைவாக உங்களுக்கு அந்த வீட்டு பிரச்சனையை தீர்த்து உங்களுக்கு ஒரு சொந்த வீட்டுக்காரராக நாங்கள் மாற்றி அமைச்சு தருவோம். 333 ரெய்னர்ஸ் லேன், பினா. தமிழ் உறவுகளே வணக்கம். சாதாரணமாக அடாது மழை பெய்தாலும் விடாது நாடகம் நடந்தே தீரும் என்று சொல்வது வழக்கம். அதாவது ஒரு பணியை தொடர்ச்சியாக செய்கின்ற பொழுது சொல்வார்கள். இப்பொழுது தொடர்ச்சியாக எப்படி வெயில் எறித்தாலும் எங்கள் பணி நடந்தே தீரும். வணக்கம் ராஜன் அவர்களே. வணக்கம். வணக்கம் அன்புக்கினிய உறவுகளே, எப்பொழுதும் நாங்கள் லண்டன் ரெய்னர்ஸ் லேன் ஸ்ரீ எஸ்டேட் ஏஜென்ட் நிறுவனத்தில் இருந்து பேசுகின்றோம். வாழ்வு, அரசியல் இரண்டும் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்தது. அரசியல் இல்லாமல் வாழ்வில்லை. வாழ்வு என்று எடுத்துக்கொண்டால் அரசியல் பேசாமல் இருக்க முடியாது. அரசியல் என்றதும் நீங்கள் உடனடியாகவே எங்கள் தாயக அரசியலுக்கு சென்றுவிட வேண்டாம். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பிரித்தானிய மண்ணிலே ஏற்கனவே புதிய பிரதமர் தன்னுடைய பதவி பிரமாணத்தை மேற்கொண்டு பதவி ஏற்று தன்னுடைய பணிகளை எல்லாம் ஆரம்பித்திருக்கின்றார். பல்வேறு விடயங்களை எல்லாம் சொல்லியிருந்தார். ஆனால் பிரிட்டன் நாடு இப்பொழுது பொருளாதாரத்தில் மிகவும் பின்னடைவை சந்தித்துக் கொண்டிருக்கின்றது. இதற்கான தகவல்கள் எல்லாம் ஒவ்வொரு நாளும் வெளியாகி கொண்டிருக்கின்றது. ஆகவே இந்த பொருளாதார மந்த நிலைக்கான காரணம் என்னவாக இருக்கிறது? நிச்சயமாக நாங்கள் முதல் வீடியோவில் இது தெரிவிச்சிருக்கிறோம். என்ன பிரச்சனை என்று சொன்னால், அந்த யுத்தங்கள் இப்போ பழையபடி நாங்கள் முதல் குறிப்பிட்ட நாங்கள் அந்த யுத்தம் நிற்கக்கூடிய வாய்ப்புகள் ஒரு குறிப்பிட்ட நாளைக்கு இருக்குது. அதனால் வர்ற பிரதமருக்கு அது ஒரு வழிவிடுற மாதிரியும் பொருளாதாரத்தை தூக்கி நிறுத்தக்கூடிய மாதிரி ஒரு நிலைமையும் இருந்தது. ஆனால் தற்போது அந்த யுத்தம் தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. அதாவது இன்றைக்கு நடக்கும், நாளைக்கு நடக்கும், இனி நிப்பாட்டுறதுக்கான வாய்ப்பே இல்லை. அதாவது ஒரு கிழமை நிப்பாட்டி அப்புறம் அடுத்த கிழமை நடக்கும், அடுத்த நாள் நடக்கும், கேரண்டி. அதாவது என்று சொல்ற யுத்த நிறுத்தத்துக்கான எந்த உத்தரவாதமும் இல்லை. எந்த வேளையிலையும் அந்த யுத்தம் தொடர்ந்து கொண்டு இருக்கிறார். அதனால் பிரித்தானிய பிரதமர் தன்னுடைய முதல் தேர்தல் இதில் அறிவிச்சிருந்தவர் என்னென்னு சொன்னால், அந்த ஸ்டாம்ப் டியூட்டி விடயங்கள், மற்றது கவுன்சில் டேக்ஸ் விடயங்கள் எல்லாத்துக்கும் ஒரு என்னென்னு சொல்கிறது, மக்கள் மீது மிக சுமையாக இருக்கிற விடயங்களை இல்லாமல் பண்ணி மக்களுடைய சுமையை குறைப்போம் என்ற ஒரு நல்ல எண்ணத்தோடு அவர் இந்த விடயங்களை அறிவித்தவர். ஆனால் தற்போது அதெல்லாம் மீள் பரிசீலிசலே இருக்குது. ஏன்னு சொன்னால், அவரால் அந்த விடயங்களை தொடர்ந்து செய்கிறதுக்கான பொருளாதாரம் பிரித்தானியாவில் கிடையாது. அதாவது நீங்கள் சொல்கின்றீர்கள், புதிய பிரதமர் கூட சொல்வதை செய்ய முடியாத நிலையில் இருக்கின்றார். இதுதான் முன்னாள் பிரதமர் கே ஸ்டார்மர் அவர்களுக்கும் இருந்தது. அதனால்தான் அவருக்கு கட்சிக்குள்ளேயே பிரச்சனைகள் எழுந்தது, இல்லையா? நிச்சயமாக. அதே வேளையில் முன்னர் இருந்த பிரதமரை பொறுத்தவரையில் வெளிவார கொள்கைகளில் ஒரு சில விடயங்களில் விட்டு கொடுக்காம இருந்தவர். அதாவது அமெரிக்காவோட விடயங்கள், எங்களுக்கு அமெரிக்காவோட பொருளாதாரம், இராணுவம், உளவுத்துறை, இப்படி சகலதுலையும் பின்னிப்பிணையப்பட்டு இருக்குது. அப்போ சில விடயங்கள் சரியோ பிள்ளையோ எங்களுடைய நாட்டின் பொருளாதாரம், எங்களுடைய பிரித்தானிய மக்களுடைய நலன், இப்படியான விடயங்களை கருத்தில் கொண்டு நாங்கள் அமெரிக்காவோட இணைஞ்சு செயல்பட வேணும். இது இப்போ வந்திருக்கிற பிரதமர் செய்கிறது மிக பாராட்ட வேண்டிய ஒரு விடயமாக இருந்தாலும், என்ன விடயம் என்று சொன்னால், இந்த பிரித்தானியாவோட பொருளாதார வீழ்ச்சியால் அவர் கொடுத்த அந்த விடயங்களை கூட செயல்படுத்த முடியாமல் இருக்கிறது இப்போ தற்போதைய நிலவரத்துக்கு. ஆனால் இனிமேல் காலத்தில் என்ன மாதிரி இந்த யுத்தங்களை பொறுத்து தான் அவர் ஏதாவது மக்களுக்கு செய்யணும் என்ற விடயங்களை என்னென்னு சொல்கிறேன்னு சொன்னால் உன்னிப்பாக அவதானித்து செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அவற்றை அதாவது எங்களுடைய கஜானா எம்டியாக இருக்கிற பட்சத்தில் அவராலையும் முதல் பிரதமர் போன்றுதான் செயல்படக்கூடிய மாதிரி இருக்குமே ஒழிய, இவர் எங்களுக்கு ஒரு மாற்று நல்ல ஒரு விடயத்தை செய்வார் என்றதுக்கான எந்த விதமான அறிகுறியும் தற்போது இல்லை. ஆகவே புதிய பிரதமரும் தன்னுடைய பணியை எவ்வாறு மேற்கொண்டு செல்வார் என்பதிலே பல்வேறு விதமான கேள்விகள் தொடர்ச்சியாக எழுந்து கொண்டுதான் இருக்க போகின்றன. இந்த சந்தர்ப்பத்தில், அதாவது
பொருளாதார நிலைமை என்பது பிரிட்டனை பொறுத்தவரையிலே மந்த நிலையில் இருக்கின்ற பொழுது வீடுகளின் விலை மிகவும் பெரிய அளவிலே வீழ்ச்சியை சந்தித்திருப்பதாக தகவல்கள் வெளிவந்திருக்கின்றன. நிச்சயம் இது ஓரளவுக்கு வீடு வாங்க எண்ணுகின்றவர்களுக்கு ஒரு நல்ல செய்தியாக, மகிழ்ச்சியான செய்தியாக இருக்கலாம். நிச்சயமாக அவ்வாறு இருக்கின்ற பொழுது வீடு வாங்க வேண்டும் என்று ஒருவர் இந்த நிலையில் உங்களிடத்தில் வருகின்ற பொழுது அவர்களுக்கு நீங்கள் வழங்கக்கூடிய ஆலோசனை என்ன? நிச்சயமாக நான் முன்னர் குறிப்பிட்டது போன்று தற்போது வீட்டின் விலையில ஒரு பாரிய வீழ்ச்சி ஏற்பட்டிருக்கு. இது எங்களோட தமிழ் மக்களை பொறுத்தவரையில 40% மக்கள் வீடு இல்லாமல் இருக்கிறவர்கள். அவர்கள் இந்த வீட்டை வாங்குகிற பட்சத்தில் அவர்களுக்கு ஒரு எதிர்காலம் ஒரு பிரகாசமாக இருக்கும். ஏனென்று சொன்னால் ஒரு இந்த தாக்கம் 1 வருடம் அல்லது 2 வருடத்துக்கு நீடிக்கலாம். அதுக்கு பிறகு வீட்டின் விலையெல்லாம் டபுள் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ நாங்கள் வாங்கி கொடுத்த வீடுகள் எல்லாம் 1,75,000, 2 லட்சம், 2,25,000 ரூபாய்க்கு வாங்கி கொடுத்த வீடுகள் இன்றைக்கு 6 லட்சம், 7 லட்சம், 8 லட்சம் போகுது. ஸோ அப்போ அது மாதிரி இன்னும் இப்போ வீடுகளை வாங்கும் பட்சத்தில் இன்னும் 2-3 வருஷத்தில் அவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு லாபத்தை கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஆகவே எங்கட தமிழ் மக்களை பொறுத்தவரையில் 40% மக்கள் இது ஒரு நல்ல விடயம், நல்ல நேரமும் கூட. என்னென்னு சொல்கிறது, எங்களோட மக்களை பொறுத்தவரையில் இலங்கையில் போய் சில மக்கள் வீடுகளையும் முதலீடுகளையும் செய்கிறார்கள். அதை தவிர்த்து இங்கே, அதாவது எங்களுக்கு இலங்கையில் போய் முதலீடுகளை செய்கிற பட்சத்தில் அங்கே ஒரு பாதுகாப்புன்றது கிடையாது. உதாரணத்துக்கு இலங்கையில் நாங்கள் ஒரு பெரிய ஒரு வர்த்தகத்தை செய்கிறதாக இருந்தால் நாங்கள் ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் ஒரு என்னென்னு சொல்கிறது ஒரு அவர்களுடைய முழுமையான அனுமதியையும் பெற்று அதோட வட பகுதிகளில் நாங்கள் வடகிழக்கு பகுதிகளில் ஒரு பெரிய நிறுவனத்தை உருவாக்குறோன்னு சொன்னால் அங்கே இருக்கிற இராணுவத்தின் நல்ல அபிப்பிராயமும் இராணுவத்தோடு சேர்ந்து நாங்கள் செயல்பட்டால் தான் எங்களுடைய வர்த்தகத்தை நாங்கள் வடபகுதியாக இருக்கட்டும் கிழக்கு மாநிலமாக இருக்கட்டும் அந்த பகுதிகளில் செயல்படுத்த முடியும். மற்றும்படி ஒருவர் உதாரணம் சொல்கிறேன், ஒருவர் ஒரு பாட்டு பாடியிருக்கிறார். அவரை கூட அண்மையில் அரெஸ்ட் பண்ணி உள்ள போட்டு துன்புறுத்தப்பட்டிருக்கிறார். அப்படிப்பட்ட வடக்கு கிழக்கு மாகாணங்களில் லண்டனில் இருக்க தமிழ் மக்கள் கொண்டு போய் பாரிய அளவில் முதலீடுகளை செய்கிறத என்னை பொறுத்தவரையில் தற்காலிகமாக தவிர்த்து கொள்ளணும். அதை பிரித்தானியாவில் முதலீடு செய்யணும். ஏன்னா இலங்கையை பொறுத்தவரையில் உண்மையாகவே எங்களோட சொத்துகளுக்கு பாதுகாப்பு என்பது இன்று வரைக்கும் கிடையாது. இலங்கையில் பாதுகாப்பு கிடையாது. புலம்பெயர்ந்து வாழுகின்ற வர்த்தக பெருவள்ளல்கள் உங்களுடைய முதலீடுகளை தாயக மண்ணிலே மேற்கொள்வதாக இருந்தால் நீங்கள் நிறையவே சிந்திக்க வேண்டும் என்பதை நீங்கள் எடுத்து கூறியிருக்கின்றீர்கள். தற்பொழுது வீடுகள் வாங்குவதற்கு, பிரிட்டனை பொறுத்தவரையில் வீடுகள் வாங்குவதற்கு நல்ல நேரம் என்பதை நீங்கள் குறிப்பிடுகின்றீர்கள். வாங்குகின்றவர்களுக்கு நல்ல நேரம். ஆகவே தாமதிக்காமல் நீங்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் ஸ்ரீ எஸ்டேட் ஏஜென்ட் நிறுவனத்தோடு தொடர்பை ஏற்படுத்தி வருகை தந்து உங்களுக்கு வேண்டிய விவரங்களை நீங்கள் கேட்டு பெற்று வீட்டை வாங்குவதற்கான சகல பணிகளையும் நீங்கள் மேற்கொள்ளுங்கள். அதற்கு எப்பொழுதும் உறுதுணையாக இருப்பவர்கள் ஸ்ரீ எஸ்டேட் ஏஜென்ட் நிறுவனத்தினர். மிக்க நன்றி. மீண்டும் சந்திப்போம். வணக்கம். வணக்கம். பிரிட்டனில் உங்களுக்கு பிடித்தமான இல்லங்களை சொந்தமாக்கிக் கொள்ள எப்பொழுதும் நாடுங்கள் ஸ்ரீ எஸ்டேட் ஏஜென்ட் அக்கவுண்டன்சி அண்ட் டாக்ஸ். எங்களை மிக விரைவாக சந்திக்கும் போது நாங்கள் மிக விரைவாக உங்களுக்கு அந்த வீட்டு பிரச்சனையை தீர்த்து உங்களுக்கு ஒரு சொந்த வீட்டுக்காரராக நாங்கள் மாற்றி அமைச்சு தருவோம். 333 ரெய்னர்ஸ் லேன், பினாங்.